பழைய பேப்பர்லாம் கரெக்ஷன் பண்ணி கொடுத்து விட்டுருக்காரு. அதை எடுத்து பழைய பேப்பர் அப்புறம் என்ன பண்ண போறாரு? சரி என்ன பண்ண முடியாது. நான் பேர் பேப்பர் அடிக்கல. மேலே 11 சரியா ஆன்சர் அடுத்தது ரித்விக் 97 மார்க். சரி நான் நல்ல பசங்க அடுத்து நான் வாங்கப்பா. ஓகேவா? எவ்வளவு வாங்க? கொஞ்சம் மார்க் வாங்கிட்டேன். கொஞ்சம் நல்ல பசங்க 2 மார்க் வாங்கிட்டேன். என்னடா ஒரு ஆன்சர் கொடுத்து அட்வைஸ் பண்ணுது. நீங்க ஒரு 20 மார்க் வாங்கிட்டே ஒரு 3 மார்க் படிச்சு வாங்கிட்டீங்க. இப்ப என்ன மார்க் படிச்சு வாங்கினா 3 மார்க் வாங்கிடலாமா? நான் அடுத்த தடவை 100 மார்க் வாங்குறேன்ல. இங்க பாருங்க 7ல 97 அட்வைஸ் பண்ணுது. எங்க போய் சொல்றது? சரி நான் உங்களுக்கு பொது அறிவுல ஒரு 3 क्वेश्चंस கேக்குறேன். அதான் இல்ல அதுக்கு உள்ள எல்லாரும் தெரியுமே. சரி ஃபர்ஸ்ட் क्वेश्चन மனிதன் தன்னுடைய ஐம்புலன்களை அடக்கினா என்ன நடக்கும்? என்னடா சொல்றது? ஆம்புலன்ஸ் சொல்றா. ஆம்புலன்ஸ் சொல்லுமா? புரியல சார். மனுஷன் ஐம்புலன்களை அடக்கிட்டா செத்து போயிடுவாங்க சார். ஆம்புலன்ஸ் தான் சார் வரும். சரி நீங்க சொல்லுங்க. அவங்க தான் அறிவு இல்லாம இருக்காங்க சார். ஐம்புலன்களை அடக்கினா மனதுல ஒருநிலை கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும், நம்ம நினைச்ச காரியத்தை செஞ்சு முடிக்க முடியும் சார். சூப்பர்டா. எல்லாரும் கை தட்டுங்க சார். அப்ப நான் இனிமே ஐம்புலன்களை அடக்கி உட்கார்ந்துறேன். எது நான் கிளாஸ்ல இருந்து கண்ணீர் காதையும் மூடிட்டு உட்கார்ந்துறேன்னு சொல்றியோ? அப்பதான் சார் ஒரு மனம் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு மனமும் கிடைக்க வேணாம். சரி அடுத்த क्वेश्चन. இப்ப 2 உலக போர் நடந்து முடிஞ்சிருக்கு. இஸ்ரேல்ல போர் நடந்துட்டு இருக்கு. அது 3வது உலக போர் மாறினா இந்த உலகமே அச்சத்துல இருக்கு. அப்படி 3வது உலக போர் வந்தா இந்த உலகம் எப்படி இருக்கும்? 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 நான் ஒரு क्वेश्चन கிட்ட அத நீ ஏன் திருப்பி கேக்குற? சார் உலகம் எப்படி தான் அழிஞ்சு போயிடும் சார். அந்தவே எதுக்காக இந்த கிளாஸ்க்கு போட்டேன். சரி அடுத்து நீங்க சொல்லுங்களா. அவங்க தான் அறிவுலாம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन மாதிரி. சரி சொல்லு சார். 3வது உலக போர் நடந்தா பசி பட்டினி ஏற்படும். ஆதரவற்ற பிள்ளைகள் நிறைய உருவாயிரும் சார். அப்புறம் ஏவுகணைகளை வச்சு தாக்குதல் செய்யறதுனால அதனை கதிர்வீச்சினால கொள்ளை நோய் ஏற்படும் சார். சூப்பர். நல்ல பாயிண்ட். அது எங்க இருக்கு? எல்லாம் முக்கறதா இருக்கு. நீ சுக்கத்துல இருந்து பார்த்தாதானே எங்க இருக்கு? நீங்க எதை பார்க்க மாட்டோமா? சரி அடுத்த क्वेश्चन. சூரிய குடும்பம் பற்றி விளக்கம் தருங்க. சிம்பிள் क्वेश्चन சார். क्वेश्चन ரிப்பீட் பண்ணுங்க சார். இப்போதான் நான் சொல்றேன் சார். கேட்கல சார். சரி இன்னொரு டைம் சொல்றேன். சூரிய குடும்பம் பற்றி விளக்கம் தருங்க. சூரிய குடும்பம் என்பது சூரிய குடும்பம். சூரிய குடும்பம் சூரியனை பச்சை குடும்பம். சூரியனுக்கு சித்தப்பாவோ பெரியப்பாவோ கிடையாது. அது
பாட்டி சொல்லி எனக்கே தெரியும். ஆமா சார், ஆமா சார். ஏய், நீ என்ன அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? அவ ஏதோ பாட்டி தந்த கதையெல்லாம் இருக்கா? எனக்கு இல்ல பாட்டி சொல்லிட்டா சார். பாட்டி பேசிருக்காங்க. யாருக்கு தெரியும்? சரி, சூப்பர் ஆன்சர்மா. சரி சார், இது சொல்லி கொடுங்க. இல்ல இது போதும், நீங்க சொல்றது மனசுக்குள்ள நிறைய இருக்கு. சார் ஒரு பேப்பர் கொடுத்தீங்கன்னா பக்கம் ஃபுல்லா எழுதி வாங்க. இதே போதும், இதுக்கே நான் 100 மார்க் கொடுத்துறேன். சரி, நீங்களே சொல்லுங்க. அவங்க தான் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. சூரிய குலம் பற்றி கேட்டா சூரியனுக்கு சித்தப்பா பெரியப்பா ஒரு அனாதை பேரெல்லாம் வளர்த்து இருக்காங்க. நீங்க சொல்லுங்களா? சார் நான் சொல்றேன் சார். சூரியனை சுற்றியுள்ள 8 பெரிய கோள்களும் 5 சிறிய கோள்களும் உள்ளடக்கிய சூரியன் நம்ம பார்க்கும். சூப்பர்ரா. இந்த மாதிரி பாட்டு பாடிட்டீங்களா? சரி சார். சும்மா கொஸ்டின் கிட்டே கொண்டு. சரி, வெளியில அடிச்சாங்க. நாளைக்கு கொரோனா டைமுக்கு அப்புறம் அந்த கொரோனா லாக்டவுன் பீரியட்க்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப மோசமா இருக்கு. எதுவுமே புரியவே மாட்டேங்குது. அதனால நாளைக்கு வரும்போது தமிழ் புக்கில் உள்ள 2வது லெசனை நீட்டா நோட்ல எழுதிக்குவாங்க. சார் 2வது லெசன் நீட்டா தானே பண்ணவா? புக்ல 2வது லெசன் இல்ல. அது கிழிச்சிட்டு வந்து கொடுத்தாரு. எனக்கு கிழிச்சிட்டு வரியா? இவனுக்கு அறிவே இல்ல சார். கிழிச்சா எப்படி படிக்கிறோமா? நான் சொல்றேன், அவருக்கு கேட்டுக்கங்க எல்லாரும். சார் நான் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துறேன் சார். ஜெராக்ஸா? இவனுக்கும் அறிவே இல்ல சார். நான் புக்கே கொடுத்துறேன். அம்மா படிக்கல எப்படி படிப்பீங்க? அது கடன் வாங்கிக்கலாம் சார். சரி, என்ன பண்ணீங்கன்னு தெரியாது. நாளைக்கு வரும்போது எல்லாமே 2வது லெசன் நீட்டா நோட்ல எழுதிட்டு வந்துருங்க. சரி, நான் போயிட்டு வரேன். சரி சார். சரி வாங்க. நாங்க சார் அண்ணாச்சிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். வரீங்களா இல்லையா? சார் பத்தி என்ன கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்க? அவர் எங்ககிட்ட கொஸ்டின் கேட்டு போட்டு கம்ப்ளைண்ட் பண்ண போறோம். நாங்க தான் வரலப்பா. சரி சாரா சர்டிபிகேட் கொடுத்துட்டு அவர் நல்லவர் வல்லவர் சொல்றதெல்லாம் போதும். சார் இல்லையா? சார்லாம் பாவம், நாங்க வரல. சரி சார் பாவம்னா நீங்க சார் கூட போங்க. வணக்கம் வணக்கம். என்ன போட்டு அடுத்த வருஷம் எலெக்ஷன் நின்றா ஓகே. அண்ணாச்சி அண்ணாச்சி நம்ம ஊர் பிள்ளைல இருக்கிற பிரச்சனை இருக்கு. இவங்க என்னமா பிரச்சனை? அண்ணாச்சி அண்ணாச்சி ஆமா, என்ன பேசுற? தமிழ் தானே? எங்க சார் தொண்டை நச்சுட்டாரு. தொண்டை நச்சுட்டா? ஆமா அண்ணாச்சி, காலை முடிச்சிட்டாரு. காலை முடிச்சிட்டாரா? என்கிட்ட கொஸ்டின் கேட்டே பண்றாரு. பரி அவருக்கே தெரியாது. சரி, நாளைக்கு நான் வரேன். அவனுக்கு ஃபர்ஸ்ட் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு நீங்க வந்து சார் கிட்ட வந்து கேட்டீங்கன்னா தான் எனக்கு மனுஷன். சரி, நான் நாளைக்கு வரேன். சாரே தொண்டை நெரிக்கிறாரு, காலை முடிக்கிறாரு, கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டேங்கிறேன். சாரே, நாளைக்கு நான் வரேன். மாமாட்டா முடிச்சிட்டேடா. ஆமாண்டா, நான் முடிச்சிட்டேன்டா. செகண்ட் லெசன் தானே எடுத்துட்டு வர சொன்னாங்க. நானும் முடிச்சிட்டேன்டா. சார் எங்கடா ஹோம்வொர்க் முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டோம் சார். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கடா? ஊர் சுத்த போயிட்டாங்களா? நீ பாத்தீங்களா? என்னடா ஒரு மேனேஜர் மாடு மாதிரி உள்ள வராங்க. நான் மாடோட மோசமானவங்க. சரி, ஹோம்வொர்க் முடிச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல. யாரு இது? நம்ம ஒரு அண்ணாச்சி மாதிரி இருக்கு. அண்ணாச்சி என்ன ரொம்ப கோபமா வரீங்க? அது என்னது? இது குடிச்சல. நீங்க மாடு வைக்கிறீங்களா ஆடு வைக்கிறீங்களா? அண்ணாச்சி ஒரு நிமிஷம் வாங்கல. இவங்க 5 பேர் தானே, சிம்பிளா தான் வைக்கிறேன். சரி, நல்லா இருந்த தொழில் நிறுத்திருக்கீங்க நீங்க. இல்ல பாருங்க என்ன பண்றாங்க. நல்லா இருந்த கடையை உடைச்சிருக்கீங்க. அண்ணாச்சி நீங்க உண்மை தெரியாம பேசுறீங்க. பாருங்க எவ்வளவு டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நாங்க அப்ப கேள்விக்கிட்ட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நான் போங்க அண்ணாச்சி, உண்மை தெரியாம பேசுறீங்க அண்ணாச்சி. அவங்க சொன்னதுதான் நான் சொல்றேன். சரி அண்ணாச்சி, இவங்க நீங்க நம்பாட்டி இவங்க 2 பேருக்கு கேட்டு பாருங்க. என்ன உண்மையானு நினைச்சா போகணும். இவங்க வெளியூர், அவங்ககிட்ட நீங்க எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பீங்க. இல்ல அண்ணாச்சி, எனக்கு மேல இருக்க ஆள் இருக்கு. தண்ணி இல்லாத காட்டுக்கு சீட்டு மேல உட்காந்துருக்காங்க. சொல்றத கேட்டியா? எனக்கு மேல இருக்கிற ஆள் இருக்கு. தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தி விட்டு பார்த்து இருந்துக்கோங்க. அண்ணாச்சி, நீங்க உண்மை தெரியாம பேசுறீங்க. உண்மை தெரிஞ்சா நீங்க இப்பெல்லாம் சொல்ல மாட்டீங்க. சரிப்பா, உடம்பு பார்த்துக்கோங்க. சரிங்க அண்ணாச்சி. சரி அண்ணாச்சி, போயிடுவாங்க. நடைய பாரு, கால் வளர்ச்சாங்க. நல்லா இருக்கு. நோக்கி போயிட்டு இருக்காங்க. நம்மளோட வெளிச்சத்துக்கு பாதி கொண்டு வரணும். அதனால நான் இன்னைக்கே போயிட்டு நம்ம ஊர் அண்ணாச்சி பார்க்க போறேன். சரிடா, நீங்க உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சார். சரிடா.
அண்ணாச்சி வணக்கம். வணக்கம் சார். எங்க அண்ணாச்சி கடவுள் நீட்டா மெயின்டைன் பண்ணிருக்கீங்க? அப்படிதான் மெயின்டைன். சரி அண்ணாச்சி லிஸ்ட் கொண்டு வந்தேன். இந்த மாசம் மளிகை சாமான் லிஸ்ட் நீங்க சாராலும் 10% டிஸ்கவுண்ட். அப்படியே அண்ணாச்சி ரொம்ப சந்தோஷம். சரி நீங்க ஸ்கூலுக்கு வந்தீங்க, எதுக்கு வந்தீங்க? அது எங்க ஊர் பிள்ளைங்க மேல கை வச்சிருக்கிற ரத்த கொதிக்கும். அது பரவாயில்ல அண்ணாச்சி, கொஞ்சோண்டு ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி குடிக்க ரொம்ப கூலா இருக்கீங்க. சரி வந்ததை சொல்லுங்க. அண்ணாச்சி அவங்க உண்மை தெரியல, அவங்க என்ன பண்ணாலும் உங்களுக்கு இன்னும் தெரியவே இல்லை. அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி வந்தீங்கல்ல, நான் கூப்பிடுறேன். நாளைக்கு காலையில ஸ்கூல் தொடர்ந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல்ல வந்து என்ன பண்றாங்கன்னு பாருங்க. சரி நான் ஸ்கூல் வந்து 9 மணிக்கு தொடங்குறோம். ஒரு 8:50 வந்தா போதும். வந்து என்ன பண்றாங்கன்னு பாருங்க. அப்படிதான் எனக்கு உங்களுக்கு ரொம்ப புரியும். அண்ணாச்சி பொருள் அதெல்லாம் டோட்டல் சரி. சரி நான் கரெக்டாக நினைச்சேனா? நான் கேள்வியே கேட்கறேன்னா இல்ல நான் காரணம் நினைச்சேனா? அப்புறம் எதுக்கு நீங்க அண்ணாச்சி எப்படி சொன்னீங்க? அண்ணாச்சில எங்க பாக்கெட்டோட இருக்கா தெரியுமா? அவ்வளவு எவ்வளவு மோசடி கூடயா? அண்ணாச்சில ஒரு சுத்திட்டு மாட்டேன். நான் சொல்ல இப்படி கூட வரே எப்படி பார்க்க முடியா? ஆமா. இதுக்கு மேல எப்படி போய் சொல்றீங்க? அடிச்சு சொல்லிரும். அண்ணாச்சியா? அண்ணாச்சி. உங்க சாருடைய கொண்டே பிடிச்சி நினைச்சாரா? நான் நினைச்சா குரலே வராது. உங்க சாருடைய கால் உடைச்சாரா? நான் நினைச்சா நடக்கவே முடியாது. சாரி சார், உங்களுக்கு அப்பா பிடிச்சிட்டேன். அது பரவாயில்ல அண்ணாச்சி, பிள்ளைகளை எதுக்கு நோக்கி போயிட்டு இருக்காங்க, அவங்கள வெளிச்சத்தை கொண்டாடுறதுக்காக தான் நான் பண்ணேன். சாரி சார். பரவாயில்ல அண்ணாச்சி. இதே போல உலகத்துல இருட்டில் இருக்கிற மக்களை வெளிச்சத்தை கொண்டாடணும். கிறிஸ்து இயேசு உலகத்துல பாலனா பிறந்தார். அதை தான் நம்ம கிறிஸ்துமஸா கொண்டாடுறோம். சாரி சார். பரவாயில்ல. எங்களை மாதிரி இருட்டில் இருக்கிற பிள்ளைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வரதா ஏசப்பா இந்த உலகத்துல வந்தாரு. நாங்க இனிமே வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருப்போம். நீங்க எப்படி விஷயம்